I welcome you to the channel Syntax. Spoken English videos, English grammar explanation videosலாம் பார்த்துட்டு இருக்கோம். ப்ராக்டிஸ் பண்ணிட்டே இருங்க. கண்டிப்பாக டெவலப்மெண்ட் இருக்கும். இந்த வீடியோ உங்களுடைய இங்கிலீஷ் லிசனிங் ஸ்கில்லை டெவலப் பண்ணும். இங்கிலீஷில் ரீட் பண்ணுவேன். அப்புறம் கொஸ்டின் வரும். அந்த கொஸ்டினுக்கு நீங்கள் ஆன்சர் பண்ணணும். கரெக்டாக லிசன் பண்ணணும். I am going to read the passage. Listen carefully. The story of the cartoon character Mickey Mouse is very interesting. This oldest world famous character has an interesting background. The Disney character was created to replace another character. The name of that character was Lucky Rabbit. For a change, Mickey Mouse was introduced. He was popular for a long time. மறுபடியும் அந்த பேசேஜ் வாசிக்கிறேன். இப்போ இந்த கொஸ்டினை பார்த்து வச்சுக்கோங்க. விச் கேரக்டர் ரீப்ளேஸ்டு அனதர் கேரக்டர்? எந்த கேரக்டரை ரீப்ளேஸ் பண்ணுச்சு? மிக்கி மவுஸ் லக்கி ரேபிட்டை ரீப்ளேஸ் பண்ணுச்சா, இல்லை லக்கி ரேபிட் மிக்கி மவுஸை ரீப்ளேஸ் பண்ணுச்சா, இல்லை டிஸ்னி கேரக்டர் லக்கி ரேபிட்டை ரீப்ளேஸ் பண்ணுச்சா? மறுபடியும் பேசேஜ் வாசிக்கிறேன். லிசன் அகைன் கேர்ஃபுல்லி. த ஸ்டோரி ஆஃப் தி கார்ட்டூன் கேரக்டர் மிக்கி மவுஸ் இஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங். திஸ் ஓல்டு வேர்ல்டு ஃபேமஸ் கேரக்டர் ஹேஸ் an interesting background. The Disney character was created to replace another character. The name of that character was Lucky Rabbit. For a change, Mickey Mouse was introduced. He was popular for a long time. ஸோ இப்போ அந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடி இப்போ நீங்கள் லிசன் பண்ணதை வச்சு உங்களால் ஆன்சர் கண்டுபிடிக்க முடியுதா அப்படிங்கிறத பாருங்கள். சப்போஸ் முடியல அப்படின்னா அகெயின் யூ லிசன். ஸோ யூ வில் பி ஏபிள் டு ஃபைண்ட் அவுட் தி ஆன்சர். அதுவும் முடியல அப்படின்னா ஃபியூ செகண்ட்ஸில் நான் ரீட் பண்ண பேசேஜ் டிஸ்பிளே ஆகும். அதை படிச்சுட்டு ஆன்சர் கண்டுபிடிங்க. நான் ரீட் பண்ண பேசேஜ். த ஸ்டோரி ஆஃப் தி கார்ட்டூன் கேரக்டர் மிக்கி மவுஸ் இஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங். த டிஸ்னி கேரக்டர் வாஸ் கிரியேட்டட் டு ரீப்ளேஸ் அனதர் கேரக்டர். த நேம் ஆஃப் தட் கேரக்டர் வாஸ் லக்கி ரேபிட். ஃபார் அ சேஞ்ச் மிக்கி மவுஸ் வாஸ் இன்ட்ரடியூஸ்ட். ஹி வாஸ் பாப்புலர் ஃபார் அ லாங் டைம். ஏற்கனவே லக்கி ரேபிட் அப்படிங்கிற கேரக்டர் இருக்குது. ஒரு சேஞ்சுக்காக மிக்கி மவுஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. ஸோ மிக்கி மவுஸ் ரீப்ளேஸ்டு லக்கி ரேபிட். சென்டாக்ஸ் ப்ளஸ் சேனலில் லெட் யூஸ் பண்ணி இங்கிலீஷ் மாடல் சென்டென்சஸ், ஆர் யூ வேர் யூ, அதில் ஆரம்பிக்கிற இங்கிலீஷ் மாடல் சென்டென்சஸ்லாம் இருக்குது. அதை பார்க்காதவங்க பாருங்கள். இப்போ நெக்ஸ்ட் பேராகிராஃப் நான் ரீட் பண்ண போகிறேன். யூ ஜஸ்ட் லிசன் கேர்ஃபுல்லி. சார்லி சாப்ளின் was the inspiration for the creation of Mickey Mouse. The creator wanted to show the spirit of Charlie Chaplin in a mouse. The character of Mickey Mouse became as popular as many great actors across the world. Now look at the question. Which imaginary character became popular? Lucky Rabbit, Charlie Chaplin, Mickey Mouse? Imaginary character. Again paragraph read பண்ண போறேன். நல்லா லிசன் பண்ணிக்கோங்க. Charlie Chaplin was the inspiration for the creation of Mickey Mouse. The creator wanted to show the spirit of Charlie Chaplin in a mouse. The character of Mickey Mouse became as popular as many great characters across the world. Which imaginary character became popular? ஸோ நான் இப்போ ரீட் பண்ண பேசேஜ் ஃபியூ செகண்ட்ஸில் டிஸ்பிளே ஆகும். அதை பார்த்துட்டும் நீங்கள் ஆன்சர் கண்டுபிடிக்கலாம். Charlie Chaplin was the inspiration for the creation of Mickey Mouse. The creator wanted to show the spirit of Charlie Chaplin in a mouse. The character of Mickey Mouse became as popular as many great actors across the world. கொஸ்டினில் பாருங்கள், இமேஜினரி கேரக்டர், அதாவது கற்பனை வடிவம். ஸோ சார்லி சாப்ளின் கற்பனையான வடிவம் இல்லை, அவர் ரியல். லக்கி ரேபிட் ஓல்டு ஒன், மிக்கி மவுஸ் நியூ ஒன். Again, I am going to read another passage. Just listen carefully. He first appeared in the year 1928. In those days, there were only silent movies. Later, Walt Disney himself was Mickey Mouse's voice. Then in 1935, Mickey Mouse appeared in color. Two voices replaced Walt Disney. Jim and Wayne Alvin voiced Mickey until today. Who gave voice to Mickey Mouse at first? முதல்ல மிக்கி மவுஸ் இன்ட்ரடியூஸ் ஆனப்போ யார் வாய்ஸ் கொடுத்தா அந்த மிக்கி மவுஸ் கேரக்டருக்கு? 3 ஆப்ஷன்ஸ். வேன் ஆல்வின், ஜிம், வால்ட் டிஸ்னி. I read the paragraph again, you just listen carefully. He first appeared in the year 1928. In those days, there were only silent movies. Later, Walt Disney himself was Mickey Mouse's voice.
Then in 1935, Mickey Mouse appeared in color. Two voices replaced Walt Disney. Jim and Wayne Alvin voice Mickey until today. இந்த மூணு ஆப்ஷனில் இருக்கிறவங்க மூணு பேருமே வாய்ஸ் கொடுத்துருக்காங்க மிக்கி மவுஸ்க்கு. யார் ஃபஸ்ட்டு வாய்ஸ் கொடுத்தா அதான் கொஸ்டின். நான் இப்போ ரீட் பண்ணதை நீங்கள் டிஸ்பிளேல பார்க்கலாம். He first appeared in the year 1928. In those days, there were only silent movies. Later, Walt Disney himself was Mickey Mouse's voice. Then in 1935, two voices replaced Walt Disney. Jim and Wayne Alvin voice Mickey until today. First இந்த imaginary character create பண்ண வால்ட் டிஸ்னியே வாய்ஸ் கொடுக்குறாரு மிக்கி மவுஸ்க்கு. இந்த லிசனிங் எக்ஸசைஸோட லாஸ்ட் பேராகிராஃப் நான் ரீட் பண்ண போகிறேன். ஜஸ்ட் லிசன் கேர்ஃபுல்லி. Mickey won the greatest honor in the film world. Disney was given the Oscar award in 1932. He is used in many forms of entertainment around the world. He lives even today in the world of children. இப்போ நான் ரீட் பண்ண பேசேஜில் he அப்படிங்கிற ப்ரோனவுன் இருக்குது. அந்த he யாரை குறிக்குது? வால்ட் டிஸ்னியை குறிக்குதா, மிக்கி மவுஸை குறிக்குதா, லக்கி ரேபிட்டை குறிக்குதா? மறுபடியும் ரீட் பண்ணுறேன், நல்லா கவனிச்சுக்கோங்க. Mickey won the greatest honor in the film world. Disney was given the Oscar award in 1932. He is used in many forms of entertainment around the world. He lives even today in the world of children. He refers to whom? இப்போ நான் ரீட் பண்ணதை நீங்கள் டிஸ்பிளேல பார்க்கலாம். அதை பார்த்துட்டு உங்களால் ஈஸியாக கண்டுபிடிக்க முடியும். Mickey Mouse won the greatest honor in the film world. Disney was given the Oscar award in 1932. He is used in many forms of entertainment around the world. He lives even today in the world of children. So, answer is he refers to Mickey Mouse. Lucky Rabbit இல்ல, Walt Disney இல்ல. Mickey Mouse is the answer. இப்போ லிசன் பண்ண பேசேஜ் வச்சு இந்த பேசேஜஸ்க்கு எல்லாத்துக்குமே ஒரு டைட்டில் கொடுக்கணும்னா எந்த டைட்டில் கொடுப்பீங்க? Based on your listening, which title is suitable for the passage read? Immortal Mickey Mouse. Immortal அப்படின்னா அழிவில்லாத, இப்போ வரையும் இருக்கு, அழிவில்லாத. மார்டல் அப்படின்னா அழியக்கூடிய, அதாவது மாறக்கூடிய, உருவம் மாறக்கூடிய, நிலையில்லாத அப்படின்னு அர்த்தம். இம்மார்டல் அதுக்கு ஆப்போசிட், நிலையான, அழிவில்லாத அப்படின்னு அர்த்தம். அடுத்த டைட்டில் த ரைஸ் அண்ட் ஃபால் ஆஃப் மிக்கி மவுஸ். மிக்கி மவுஸோடைய ரைஸ் உயர்வு, ஃபால் தாழ்வு. அடுத்து வால்ட் டிஸ்னிஸ் கேரக்டர்ஸ். ஸோ எந்த டைட்டில் சூட்டபுளாக இருக்கும்? வால்ட் டிஸ்னிஸ் கேரக்டர்ஸ் நிறையா இருக்குது. அதில் இந்த பேசேஜ் மிக்கி மவுஸை பற்றி தான் இருக்குது. ஸோ இம்மார்டல் மிக்கி மவுஸ் இஸ் தி கரெக்ட் ஆன்சர். ரைஸ் அண்ட் ஃபால் ஏன் தப்பாக வருது அப்படின்னா, ஃபால் அப்படிங்கிற வேர்டு இருக்குது, அதாவது உயர்வு, தாழ்வு. தாழ்வு இல்லை. இப்போ வரையும் மிக்கி மவுஸ் ரொம்ப ஃபேமஸ் தான். ஸோ தாழ்வு எதுவுமே இல்லை. இந்த மாதிரி லிசனிங் ஸ்கில் எக்ஸசைஸ் உங்களுடைய இங்கிலீஷ் அப்சர்விங் ஸ்கில்லை டெவலப் பண்ணும், லிசனிங் ஸ்கில்லை நல்லா டெவலப் பண்ணும். ஸோ அடுத்த வீடியோவில் இன்னொரு புது டாப்பிக்கில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் யுவர் வேல்யூபிள் கமெண்ட்ஸ்.